ஏன் மீனா, நான் இப்ப மெடிக்கல் ஷாப் போயிட்டு வந்தேன்ல, அங்க ஒரு பொண்ணு வந்து பிரெக்னன்சி செக் பண்றதுக்கான கிட் வாங்கிட்டு போனா. சரி, பிரெக்னன்சியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டாக்டர் கிட்ட தானே போகணும். இப்படியெல்லாம் வாங்கி பார்க்கலாமா? டாக்டர் கிட்ட போனாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்களுக்கு அதானே, அப்படிதான் பாப்பாங்க. ஆ, அப்புறம் தான் ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓ, அப்படின்னா அதுல வர்றது கன்ஃபார்ம் தானா? ஆமாங்க, அப்படிதான் பெரும்பாலும் ஆகும். ம். அதுல 2 கோடு வரும்ல? ஆமா ஆமா, 2 பிங்க் கலர் கோடு வரும். அப்படி வந்தா கன்சீவ் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். ம். ஓ, ஏங்க, நீங்க பார்த்தது இல்லையா? ம்ஹும். நான் எங்க பாத்திருக்கேன்? ஏங்க, டாக்டர் கிட்ட போனதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்க இப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்தது இல்லையான்னு கேக்குறேன். ம்ஹும். இல்ல மீனா. ஏன் மீனா, அதுல 2 கோடு வந்துச்சுன்னா கண்டிப்பா குழந்தை இருக்குன்னு வீட்ல எல்லார்ட்டையும் சொல்லிடுவா இல்ல? முல்ல, ஒரு காமெடி சொல்றேன் கேளுங்க. ம். எங்க சித்திக்கு 2-3 மாசமா பீரியட்ஸே வரல. ம். ஒருவேளை பிரெக்னெண்டா இருக்காங்களோன்னு அவங்களே டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆ. இதே மாதிரி 2 கோடு. எங்க சித்திக்கு வேற வயசு ஜாஸ்தி தெரியுமா? அடிச்சு புடிச்சு வீட்ல சொல்லி இந்த வயசுல குழந்தையான்னு வளர்ந்த பசங்கெல்லாம் கேட்டு ஒரே ரகல. அதுக்கப்புறம் அவங்க டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணா அது கட்டியா. அந்த கிட்டுல தப்பா காமிச்சிருக்கு. அவங்க வயசானவங்க, அதனால அப்படி விட்டுறலாம்னு வெச்சுக்கோங்க. ஆனா பெரும்பாலும் அதுல அந்த மாதிரி 2 கோடு வந்தா பாசிட்டிவ் பிரெக்னன்சின்னு தான் அர்த்தம். சரி, ஒரு பொண்ணு வாங்கிட்டு போச்சுன்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணு உடனே பார்க்காம இருந்தா ஓகே தான். ஏன்னா காலையில தூங்கி எந்திரிச்சதும் வர ஃபர்ஸ்ட் யூரின் இருக்குல்ல, அத வச்சு பார்த்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓ, இதுல இப்படியெல்லாம் வேற இருக்கா? ஆமா, அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன் முல்ல, எதுக்கு நீங்க இப்ப இவ்ளோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆ, இல்ல, அந்த பொண்ணு ரொம்ப கூச்சப்பட்டு கேட்டு வாங்கிட்டு போச்சா, அதான் அந்த பொண்ணை பத்தி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் முல்ல, உங்களுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கா?